திண்டிவனத்தை அடுத்த தைலாபுரத்தில் தொடர்ந்து பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் மற்றும் அவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தையானது தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய சூழலில் இது தொடர்பாக பேசுவதற்காக பாமகவினுடைய கௌரவ தலைவர் ஜி.கே. மணி அவர்கள் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். தற்போது நம்ம செய்திகள்ல தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். தைலாபுரத்துல காலையில பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார்கள். இந்த சந்திப்பு ஒரு குடும்ப பிரச்சனை, அதாவது தந்தை மகனுக்கு இடையிலான ஒரு பிரச்சனையை பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு சந்திப்பா அல்லது ஒரு அரசியல் நகர்வாக பார்க்கப்படுகிறதா சார்? இந்த சந்திப்பு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பு, நல்ல சந்திப்பு. இது ஒரு மகிழ்ச்சியான சந்திப்பா தாங்க நாங்க பாக்குறோம். இந்த பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறது ஒரு வலிமையான அமைப்பு, ஒரு தனித்தன்மை கொண்ட அமைப்பு. இதுல இடைப்பட்ட காலத்துல ஒரு சின்ன நெருடல், ஒரு சலசலப்பு உருவாயிருந்தது. அந்த சலசலப்புக்கு இன்னைக்கு ஒரு தீர்வு ஏற்படுற வகையில இருவருடைய சந்திப்பு ரொம்ப மகிழ்ச்சியான சந்திப்பு, நல்ல சந்திப்புங்க, வரவேற்கக்கூடிய சந்திப்பு. இந்த இடையில இருவரையும் சமாதானப்படுத்துற முயற்சியில ரொம்ப தீவிர முயற்சி எடுத்து, இந்த கடுமையான முயற்சி எடுத்தாங்க நாங்க பேசி. அதனால சமாதான சுமூக முயற்சி ஏற்படுங்கிற எடுத்த முயற்சியில சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி, அதே நேரத்துல எனக்கு ஏற்பட்ட மன உளைச்சல், வேதனை, எனக்கு சில பக்கம் இருந்து நெருக்கடிகள்லாம் கூட வந்துச்சுங்க. ஊடகங்கள்ல இருந்து மற்ற இடங்கள்ல இருந்து நெருக்கடி வந்துச்சு. எப்படி இருந்தாலும் கூட அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒரு நல்ல சந்திப்பு நடந்தது. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவ்வளவு அளவு இந்த சந்திப்பு. அதே நேரத்துல எங்க இயக்கத்துல இருக்கிறவங்களும் எல்லாத்துக்கும் ரொம்ப அளவில்லாத முயற்சி. அதையும் தாண்டி ஊடகங்கள் அல்லது நடுநிலையாளர்கள், மூத்தவர்கள், இப்படிப்பட்டவங்களும் ஒரு சந்திச்சிருக்கிறாங்க, 2 பேரும் சந்திச்சிருக்கிறாங்க. அப்படிங்கிறது ஒரு நல்ல சந்திப்பா தான் பாக்குறாங்க. இது ஒரு பாமகவினுடைய ஒரு தனித்தன்மைக்கு நேரம் வலுவூட்டதா இதான். சார், அடுத்ததாக பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் கூறியிருந்தார்கள். அதாவது பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களுக்கும் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் ஏற்கனவே கூட்டணி அமைப்பது தொடர்பாக, அதாவது அதிமுகவா அல்லது பாஜகவுடன் கூட்டணி என்பது தொடர்பான அந்த பேச்சுவார்த்தையில முரண்பாடுகள் நிலவியதாக அவர் கூறியிருந்த நிலையில், தற்போது பாஜக சார்பிலிருந்து அமித்ஷாவுடன் நெருக்கம் காட்டக்கூடிய ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களும், அதே போல அதிமுக தரப்பிலிருந்து சைதை துரைசாமி அவர்களும் தற்போது இந்த சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருப்பதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? இது ஒரு அரசியல் அல்லது கூட்டணி நோக்கமா அப்படி பார்க்க முடியாதுங்க. அப்படிப்பட்ட சூழலும் இல்லை. ஏன்னா இது ஒரு எங்க சந்திப்பு நல்லா 2 பேரும் சந்திக்கிறது, சீக்கிரம் சந்திக்கணும்னா தீவிரமான முயற்சி, அது சந்திப்பு ஒரு வகையான சந்திப்புங்க. இது சைதை துரைசாமி ஏற்கனவே ஒரு நல்ல நோக்கத்தோட பார்த்து ஒரு மரியாதை நிமித்தமாகவும் அவங்க இதுல தேர்ச்சி பெற்றதை சொல்றதுக்காகவும் என்ன ரொம்ப மன உளைச்சல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல சந்திப்பாக சைதை துரைசாமி, என்னோட எளிய நண்பர், நல்ல நண்பர் பார்த்துட்டு போனாரு. அப்புறம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சைதை துரைசாமியா ஒரு மூத்தவர் ஆடிட்டர் குருமூர்த்தி சந்தித்தாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. இது ஒரு வாரத்துக்கு முன்னால சந்திக்க வேண்டிய சந்திப்பு. அவருக்கு ஏதோ வேலைகள் இருக்கிறதுனால 5ஆம் தேதி 6ஆம் தேதி நாங்க வர்றோம் அப்படின்னு அப்பவே சொல்லியிருந்தாங்க. இப்போ சொன்னதனுடைய அடிப்படையில் இன்னைக்கு வந்திருக்கிறது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு. அல்லது இப்படி ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில முக்கியமானவங்க நிறைய பேர் சந்திக்கிறாங்க. தொலைபேசியில் தமிழ்நாடு முழுவதும் முக்கியமானவர்கள், அந்த விஐபின்னு சொல்றாங்களா, அவங்கெல்லாம் மருத்துவ பேசிட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரியும். அப்படி பேசுறதுடைய வெளிப்பாடாக தான் இன்னைக்கு முருகூர்த்தியா சைதை துரைசாமி பார்த்துருக்காங்க. சைதை துரைசாமி அவர்களும் ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களும் பாமக நிறுவனர் ராமதாஸை சந்தித்து பேசியிருப்பது அரசியல் ரீதியாக அல்ல, கூட்டணி தொடர்பாக அல்ல, ஒரு மரியாதை நிமித்தமாக நட்பின் அடிப்படையில் அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கீங்க. இணைப்பில் உங்களோட கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சார்.